Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. அன்பை கொடுங்கள் ஆடை கொடுங்கள் ரமலான் பெருநாள் Super Saravana Stores. ஆதவ அர்ஜுனா யார்? ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் திருமணம் பண்ணதுனால பணக்காரர். இவர் பணக்காரர்லாம் கிடையாது, பணக்கார வீட்டு மாப்பிள்ளை. அப்போ கையில் ஒரு பெரிய பணம் வருது. திமுக கூட போறாரு, அங்கே சரியா வரல. அங்கேருந்து வராரு, விசிகா கூட போறாரு, அங்கே சரியா இல்லை. தாவேக்கா கூட போறாரு. இவங்க பெருசாக கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸோ கலை யதார்த்தமோ தெரியாது. இவங்க ஃபுல்லாக வந்து லேப்டாப்பில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு பார்க்குற ரஜினி இல்லை, அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்காக ரொம்ப உக்கிரமாக இருக்கும். ரஜினி இவரை பார்த்தவொடனே அவரை விரட்டி காரில் விரட்டி போயிருக்காரு. அந்த பத்திரிகையாளர் இறந்து போயிட்டாரு. அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான். அந்த அளவுக்கு உக்கிரமாக இருந்தவர் ரஜினி. ஜெயலலிதா வந்து அன்றைக்கி வந்து உச்சத்தில் இருக்கிறாங்க, ஃபுல் பவர். ஜெயலலிதாவை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது, யாரும் பேசினா கைது அப்படின்னு ஒரு உச்சக்கட்ட பவரில் இருக்கிறப்ப ஜெயலலிதாவை எதிர்த்து குரல் கொடுத்தது ரஜினிகாந்த். உடனே அடுத்த நாள் காலையில் ஆரம்பிக்கிறப்ப பதவி எடுத்து தூக்கிட்டாங்க அந்தம்மா. அப்போ கூட சொன்னார், என்னால் அவங்களுக்கு பதவி போயிச்சாங்க. பரவாயில்ல சார்னு. ஏன்னா அந்த ஆரம்பிக்கிறப்பன் தான் இந்த பாஷா படத்தினுடைய ப்ரொடியூசர். அப்போ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் அதிமுகவை அடியோடு வேரோடு பிடுங்கி எரிந்தது. தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. ஒரு லைன் தான். வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா கொரோனா காலம் பரவலாக வருது. இவர் வந்து கிட்னி ரீப்ளேஸ் பண்ணவர், தொற்று இருக்கு, வெளியில் போகக்கூடாது டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க, ஷூட்டிங்கே போகாதீங்கிறாங்க. அந்த நேரத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாரு. வேணாம், ரொம்ப பரவலாக இருக்குது கொரோனா காலகட்டம். 2020-21 வந்து உச்சத்தில் இருக்குது. அப்போ தான் தேர்தல் வரப்போகுது. அப்போ வேணாங்கிற முடிவுக்கு போகிறாரு. வேணாங்கிற முடிவு அதுக்கு பின்னாடி இருந்தால் கூட அன்னைக்கு வந்து பாஜகவுடைய பின்புலத்தில் இருந்தார் ரஜினி, மறந்துடக்கூடாது. புரிதலே இல்லாமல் அறிவே இல்லாத ஒரு நபராகத்தான் இன்னைக்கு யாதவ் அர்ஜுனா இருக்காரு. இவர் தான் தன்னை வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இவர் தான் விஜய் முதலமைச்சராக போகிறாரு, நான் எங்கள் மாமாவை சேர்ந்து விவசாயம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கதையில் இவர் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு. உலக மொத்தத்துக்கு விஜய் தான் ஒரு தலைவர், விஜயால் தான் மாற்ற முடியும், எல்லாருமே தப்பு, அவங்க தப்பு, இவங்க தப்பு, எல்லாம் தப்பு, விஜய் மட்டும் தான் சரியான நாள் அப்படிங்கிற ஒரு மனநிலை அங்கே ஸ்ட்ரக்காக இருக்கும். அது அவங்க வேறு எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு திமுக தீய சக்தி அப்படின்னு விஜய் பேசினாராம். ஏன் திமுகவை தீய சக்தின்னு விஜய் சொல்கிறாரு? திமுக அப்படி என்ன தான் செஞ்சுருக்கு அப்படின்னு போய் தேடி பார்க்க மாட்டாங்க. அப்போ தமிழ் எழுத்துக்களை பூரா நீங்கள் டிஜிட்டலைஸ் ஆக்குங்க, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்குங்க அப்படின்னு ஒரு டீம் போடுறார். ஒரு துணைவேந்தர் தலைமையில் ஒரு குழுவை போட்டு தமிழ் எழுத்துக்கள்லாம் ஃபாண்ட் ஆக்குங்க, அதை இலவசமாக கொடுங்க. நீங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழில் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு அதை வந்து ஆரம்பித்தது கலைஞர். அதே மாதிரி நீங்கள் உலகத்தை ஐடி இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கம்ப்யூட்டர் தான் இருக்காங்க, தமிழும் ஆந்திரா பிரதேசம் தான் இருக்காங்க. அதுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு அங்கே பண்ணார், கலைஞர் இங்கே பண்ணார். திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறேன். அப்போ விஜய் நம்ம சொல்கிறத மட்டும் நம்பக்கூடிய ஒரு இல்யூஷனில் வாழக்கூடிய ஒரு கூட்டம். அப்போ அவங்களை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சமூகம், குடும்பம், எல்லாம் அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து அவங்களை மீட்டெடுக்கணும். அவங்க ஒரு பிடியில் இருக்கிறாங்க, அவங்க வேறு உலகத்தில் இருக்கிறாங்க, சினிமாவில் பண்ணதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை மீட்டெடுத்தா தான் அவங்களுக்கு ரியாலிட்டி புரியும். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. தேர்தல் முடிவுக்கு பிறகு கண்டிப்பாக விஜய் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லைங்கிற மாதிரி இப்போதைக்கு வந்துருச்சு. தனிச்சின்னு ஜெயிக்க முடியாது. அப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, சினிமா வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண போறாரு விஜய்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் சுபேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். விஜய் கதை ஒரு தொடர் கதை மாதிரி போயிட்டே இருக்கு சார். சரி, த்ரிஷா விஷயம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அமைதியாக இருப்பாங்க பார்த்தா இப்போ ஆதவ் அர்ஜுனாவும் இடையில ரஜினி இழுத்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அது ரசிகர்களாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்த மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக, யார் சொல்லி கொடுத்து இப்படி பேசுறாரு, இல்லை எதனால அதை பேசணுன்ற ஒரு கருத்து? அரசியலில் ஒரு முதிர்ச்சி இல்லாத தனம் தான், அரசியலில் அனுபவம் இல்லாத தனம் தான். இன்னைக்கு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்ப பண்டோட்டி ராமச்சந்திரன் மாதிரியான ஆட்கள், கூப்பா கிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள், ஒரு அரசியல் அனுபவம் உள்ள ஆட்களை கூட வச்சிருந்தார். இங்க இருக்கிற ஆட்கள் யார்? ஆதவ் அர்ஜுனா யார்? ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் திருமணம் பண்ணதுனால பணக்காரர். இவர் பணக்காரர்லாம் கிடையாது, பெரிய பணக்காரர் வீட்டில் திருமணம் பண்ணதுனால பணக்கார வீட்டு மாப்பிள்ளை. அப்போ கையில் ஒரு பெரிய பணம் வருது, அதை வச்சு என்ன செய்யலாம், அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. திமுக கூட போறாரு, அங்கே சரியா வரல, அங்கேருந்து வராரு. விசிகா கூட போறாரு, அங்கே சரியா இல்லை. தாவேக்கா கூட போறாரு. இவங்க பெருசாக கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸோ கலை யதார்த்தமோ தெரியாது. இவங்க ஃபுல்லாக வந்து லேப்டாப்பில் உட்காந்துக்கிட்டு டேட்டா ஸ்பேஸில் அங்கே இத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது, இந்த பெர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்க்கக்கூடிய அரசியல்வாதி தான். இவங்களுக்கு கலை யதார்த்தம். ரஜினி யாருன்னே இவருக்கு முதல்ல புரியல. ரஜினி யார்?
பாஷா படம் பார்த்தீங்களா, பாஷா ஆட்டோ டிரைவராக இருப்பார், அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இன்னைக்கு பார்க்குற ரஜினி இல்லை, அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்காக ரொம்ப உக்கிரமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு சினிமா பத்திரிகையாளர் ரஜினி எவ்வளவு உக்கிரமாக இருந்தார், எவ்வளவு இடம்பொருள் பார்க்காம நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சம்பவம். ஒரு சினிமா பத்திரிகையாளர் ரஜினியை பற்றி ஒரு பத்திரிகையில் வந்து தவறாக எழுதிடுறாரு. அவரே என்ன பண்ணுறாரு, ஒரு முறை வந்து ரஜினி வந்து ஒரு ஃபியட் கார் வச்சுருப்பாரான். அந்த ஃபியட் காரில் அந்த இடம் முதற்கொண்டு நமக்கு சொல்கிறேன், நம்ம இப்போ இருக்கக்கூடிய மியூசிக் அகாடமி பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் அந்த பத்திரிகையாளர் போயிட்டுருக்கார். ரஜினி இவரை பார்த்துட்டார். ரஜினி இவரை பார்த்தவொடனே அவரை காரில் விரட்டி போயிருக்காரு. அந்த பத்திரிகையாளர் இறந்து போயிட்டார். அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான். அந்த அளவுக்கு உக்கிரமாக இருந்தவர் ரஜினி. இவரை மாதிரி வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கல. ஒரு பத்திரிகையாளர் தன்னை பற்றி எழுதிட்டாருங்கிறதுக்காக அவரை காரில் விரட்டிட்டு போனவர் தான் ரஜினிகாந்த். அதற்கு அரசியல் ரீதியாக ஜெயலலிதா வந்து அன்றைக்கி வந்து உச்சத்தில் இருக்கிறாங்க, ஃபுல் பவர். ஜெயலலிதாவை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது, யாரும் பேசினா கைது அப்படின்னு ஒரு உச்சக்கட்ட பவரில் இருக்கிறப்ப ஜெயலலிதாவை எதிர்த்து குரல் கொடுத்தது ரஜினிகாந்த். 91, 96 ஆட்சிங்கிறது அன்றைக்கி வந்து நின்னா குத்தம் உட்காந்தா குத்தங்கிற மாதிரி எல்லாரும் மீது வழக்கு. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுமையோடு அன்றைக்கி அந்த மாதிரி இருந்தப்போ இவர் தான் முதல்ல குரல் கொடுக்குறாரு. ஏன்னா ஃபுல் மெஜாரிட்டியில் ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு ஆட்சிக்கு வர்றாங்க, ஃபுல் மெஜாரிட்டியோட வர்றாங்க. அவங்க மத்தியில் வந்து காங்கிரஸ் அரசாங்கத்துடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. இவங்க நினைக்கிறதா நடப்பாங்க. யாராவது வந்து ஒன்று வணக்கம் சொல்லலை அப்படின்னா உடனே மேலே கேஸு, சரி நடந்துக்கலன்னா கேஸு, கோவப்பட்டால் தூக்கி உள்ளே போடுவாங்க, கஞ்சா கேஸு அப்படிங்கிற மாதிரி. கஞ்சா கேஸுங்கிறதா அப்போ தான் பயங்கர ஃபேமஸ். ஒரு பெரிய டாக்டர் மேலே கஞ்சா கேஸ் போட்டாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் வந்துச்சு. இப்படி இருந்த காலகட்டத்தில் ரஜினியை வந்து அன்னைக்கு எதிர்த்து குரல் கொடுத்த ரஜினிகாந்த் மட்டும்தான். பாஷா படத்தினுடைய 100வது நாள் விழா நடக்குது. ஆரம் வீரப்பன் வந்து அதிமுகவில் அமைச்சராக இருக்கிறாரு, மேடையில் உட்காந்துருக்காரு. தமிழ்நாட்டில் வெடிகுடு கலாச்சாரம் பரவி போச்சுன்னு ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. எப்போ ஜெயலலிதா உச்சபட்சத்தில் பவரில் இருக்கிறப்ப உடனே அடுத்த நாள் காலையில் ஆரம் வீரப்பனை பதவி விட்டு தூக்கிட்டாங்க அந்தம்மா. அப்போ இவர் கூட சொன்னார், என்னால் அவங்களுக்கு பதவி போச்சாங்க. பரவாயில்ல சார்னர். ஏன்னா அந்த ஆரம் வீரப்பன் தான் இந்த பாஷா படத்தினுடைய ப்ரொடியூசர். அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, 96 தேர்தல் வருது. 96 தேர்தல் வரப்ப இவருடைய ஆலோசகராக சோ இருக்கிறார். கலைஞருக்கும் நெருங்கி நட்பில் இருக்கிறாரு, மூப்பனாருக்கும் நட்பில் இருக்கிறாரு. முதலமைச்சர் பதவி அவர் வீட்டு கதவை போய் தட்டியது ரஜினிகாந்த். நீங்கள் முதலமைச்சர் கேட்டார், நில்லுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, நாங்கள்லாம் உங்களுக்கு பேக் பண்ணுறோன்னு சொல்லி கலைஞர், மூப்பனார், சோ எல்லாரும் போய் கேட்டாங்க. அப்போ ரஜினிகாந்த் சொன்ன பெருந்தன்மையாக, இல்லை நீங்களே இருங்க, திமுகவே வரட்டும், நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன், வாய்ஸ் கொடுக்குறேன்னாரு. அப்போ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் அதிமுகவை அடியோடு வேரோடு பிடுங்கி எரிந்தது. தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுங்க ஒரு லைன் தான். இந்த ஒரு வார்த்தை ஒட்டுமொத்தமாக அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு படுதோல்வி. ஜெயலலிதா 2 தொகுதியில் நிற்கிறாங்க, பர்கூர், காங்கேயம் 2 தொகுதியும் தோற்று போகிறாங்க. மொத்தமே 4 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக வெறும் 4 பேர் ஜெயிக்கிறாங்க. படுதோல்வி தந்துச்சு. அதுக்கு வந்து ரஜினிகாந்தனுடைய அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான வாய்ஸ். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, இதெல்லாம் ரஜினிகாந்தனுடைய அரசியல் வரலாறுகள். இது மட்டும் தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது. அவர் வந்து ஆந்திராவிலையும் வந்து ஒரு அரசியல் ரீதியாக நெருக்கமாக இருந்தார், கர்நாடகாவில் நெருக்கமாக இருந்தார். ஏன் ராஜ்குமார் வீரப்பனை கடத்திட்டு போனதில் அதை மீட்டெடுத்து வந்ததில் முக்கியமான பங்கு ரஜினியுடைய பங்கு. காட்டுக்குள் நக்கீரன் கோபாலை அமைச்சு வீரப்பனோட சமரச பேச்சுவார்த்தை நடத்தி உயிரோடு மீட்டு கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு ரஜினிகாந்தனுடைய பங்கு. 2 மாநிலத்துக்கு நடுவில் ஒரு தூதுவராக செயல்பட்டார். எந்த அரசியல் புரிதலும் அறிவே இல்லாமல், ரஜினிகாந்த் யாருன்னு தெரியாமல் ரஜினிகாந்துக்கு மிரட்டினாங்க, அழுத்தம் கொடுத்தாங்கன்னு போயிட்டார். ரஜினிகாந்த் ஏன் கட்சியை ட்ராப் பண்ணாருங்கிற அந்த விஷயம் கூட யாரும் ரஜினிகாந்த் தெரியல. ரஜினிகாந்த் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சி ஆரம்பிக்கிறாரு, வெற்றிடம் இருக்குது, சிஸ்டம் சரியில்லை, நான் மாற்ற போகிறேன்னு வர்றாரு. வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, கொரோனா காலம் பரவலாக வருது. இவர் வந்து கிட்டே ரீப்ளேஸ் பண்ணவர், தொற்று இருக்குது, வெளியில் போகக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க, ஷூட்டிங்கே போகாதீங்கிறாங்க. அந்த நேரத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாரு. வேணாம், ரொம்ப பரவலாக இருக்குது கொரோனா காலகட்டம், 2020-21 வந்து உச்சத்தில் இருக்குது, அப்போ தான் தேர்தல் வரப்போகுது. அப்போ வேணாங்கிற முடிவுக்கு போகிறார். வேணாங்கிற முடிவு அதுக்கு பின்னாடி இருந்தால் கூட அன்னைக்கு வந்து பாஜகவுடைய பின்புலத்தில் இருந்தார் ரஜினி, மறந்துடக்கூடாது. ஏன்னா அவர் நினச்சிருந்தாரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அவர் ஒரு முடிவு பண்ணுறாரு, வேண்டாம், நம்மளை வைத்து பாஜக தமிழ்நாட்டுக்குள் கால் பதிப்பதற்கு ஒரு வேலையை பண்ணுறாங்க, நமக்கு துணை போயிடக்கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு இவ்வளவு நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, அவங்களுக்கு நன்றி கடனா பாஜக உள்ளே விட்டுறக்கூடாது. எனக்கும் காவிசாயை அடிக்க பார்க்குறாங்க, திருவள்ளூருக்கு காவிசாயை அடிக்க பார்க்குறாங்க ரஜினிகாந்த் சொன்னது. அன்னைக்கு பாஜகவையும் எதிர்த்தார், பாஜகவை கடுமையாக ஆதரிச்சார், ஒரு சில கட்டங்களில் பாஜகவை எதிர்க்கவும் செஞ்சார். இதுதான் ரஜினியினுடைய ஸ்டாண்டு. இது எதுவுமே தெரியாமல்
ரஜினியை வந்து நீங்கள் பேசுறீங்க. அப்போ ரஜினி ரெண்டாவது அந்த கட்சியை ட்ராப் பண்ணுறப்ப அவர் சொன்ன விஷயம், 2 கட்சிகள் இருக்குது, 2 திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் 50 வருஷமா ஸ்ட்ராங்காக இருக்குது, யானை பலத்தோடு இருக்கிறது. ஒரு பக்கம் மதிமுக, ஒரு பக்கம் திமுக. இதில் நம்ம போய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து பிளாட்ஃபார்ம் போட்டு செட் பண்ணி நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதா ரொம்ப கஷ்டம். 10 வருஷம் ஆட்சியில் இருக்குது அதிமுக, தக்க வச்சுக்கிறன்னு பாடுபடுது. பாஜக பின்னாடி இருக்குது. இந்த பக்கம் திமுக 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கடையில் நம்ம போகணும் அப்படிங்கிறத அன்றைக்கி சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறது சரியாக இருக்காது, எனக்கு உடல்நிலை சரியில்லைன்றதை ட்ராப் பண்ணுறாரு. இது எதுவுமே தெரியாமல், அரசியல் தெரியாது, வரலாறு தெரியாது, ரஜினியுடைய பேக்ரவுண்ட் தெரியாமல் போகிற இடத்துல ஒரு பேசினதுங்கிறது வந்து பெரிய சர்ச்சையாக இருக்குது. அர்ஜுனமூர்த்தி பாஜகவினுடைய நிர்வாகி, அவர் கூட எனக்கு கடுமையாக விஜய்க்கே ஒரு லெட்டர் இருக்கார். நுணலும் தன் வாயால் கெடும், இந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கிறாங்க, உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கே போயிருந்தான். 2வது, அரசியலில் அரவணைத்து போகிறது தான் முதல் பண்பு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். 89ல் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக 2 பிளவாக மாறுது. இரட்டை புறான்னு வந்து ஜானகி அம்மா தனியாமையில் ஒரு அணி, சேவல் அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்கள் தாண்டி இரட்டை இலை முடக்கப்படுது. தேர்தல் சந்திக்கிறாங்க. 89ல் படுதோல்வி அடைந்து ஜானகி அணியில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிக்கிறார், டிஎச் பாண்டியன் மட்டும் ஜெயிக்கிறாரு. இவங்க எதிர்கட்சியாக வந்துடுறாங்க. இரட்டை சேவலில் ஜெயிச்சு இரட்டை எதிர்கட்சி தலைவர் வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு 91ல் அந்த ஆட்சி கலைக்கப்படுது, மீண்டும் தேர்தல் வருது. அப்போ ஜானகி அம்மா சொன்னால், நான் அரசியலுக்கே வேண்டாம், நான் விளைவிக்கிறேன், கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்துருங்க, ரெட்டலை மீட்டெடுப்புன்னு ஒன்று சேர்த்துட்டாங்க, மீட்டெடுத்துட்டாங்க ரெட்டலை. அப்போ ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, தன்னை எதிர்த்து ஜானகி அணியில் அரசியல் பண்ணாங்கல்ல, அவங்கள பூரா அரவணைச்சிட்டாங்க, பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க, அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க, அமைச்சர் ஆக்கினாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அரசியலில் எதிரியை கூட விட்டு வைக்கக்கூடாது. அவரும் ஒரு வாக்கு தான், அப்படித்தான் நான் பார்ப்பாங்க. இவன் எதிரி தான், பட் இவனோட ஒரு ஓட்டு இருக்குல்ல, அவனை மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுதான் அரசியல். அரசியலில் அடிப்படை புரிதலே இல்லாமல், அறிவே இல்லாத ஒரு நபராகத்தான் இன்னைக்கு யாதவ் அர்ஜுனா இருக்காரு. இவர் தான் தன்னை வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இவர் தான் விஜய் முதலமைச்சராக போகிறாரு, நானும் எங்கள் மாமாவை சேர்ந்து விவசாயம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கதையில் இவர் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருக்குது. அரசியல், தமிழ்நாட்டு அரசியலும் தெரியல, ரஜினிகாந்த் அரசியலும் தெரியல, ரஜினிகாந்தனுடைய பழைய ஹிஸ்ட்ரி ரெக்கார்டும் தெரியல. அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது. அது இன்னைக்கு இருக்கிற ரஜினிகாந்த் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற ரஜினிகாந்தை வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க சாஃப்டாக இருக்கிறாரு. பழைய ரஜினிகாந்த் தான், முன்னார் ரஜினிகாந்த் தான் ரியாக்ட், பழைய ரஜினிகாந்த் தான் அவரே ரியாக்ட் பண்ணியிருப்பார். அது எதுவுமே தெரியாமல் பேசுகிறாங்க. இது அரசியலில் முதிர்ச்சியற்றத்தனம், அரசியலில் வந்து ஒரு அடிப்படையே புரியாத தனத்தில் பேசிட்டு இருக்காங்க. சரி, அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு சர்ச்சைன்றது வந்துட்டே இருக்குது. விஜய் அவர்கள் சார்ந்தா இருக்கட்டும், இல்லை டிவிகே சார்ந்தா இருக்கட்டும். இதை தாண்டியும் ஆல்ரெடி த்ரிஷா விஜய் அவர்களோட வீடியோ வந்த பிறகு சில பேர் வந்து இதுக்கெல்லாம் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியாது, நான் மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதரவாளர்கள் வீடியோவே நம்ம பதிவிட்டதை பார்த்தோம். இப்போ தாண்டி இந்த ஒரு விஷயம் வரும்போது அது சினிமாவில் எடுத்து எல்லாரையும் வம்புழுக்கலாம் அப்படின்ற மாதிரி வர விஷயம். இதுக்கப்புறமாவும் அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் நிற்குது இல்லை சார்? அது வந்து இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை அவரோட ரசிகர்கள் யாராக வேணா இருக்கட்டும், ஆனா கலவையா ஒரு கூட்டம் இருக்குதுல்ல, அது எப்படி பாக்குறீங்க? ஒரு சிறு கூட்டம் தான், அது பெரிய கூட்டம்னால ஒரு சிறு கூட்டம் தான். அவங்க இல்யூஷன்ல இருப்பாங்க. அதாவது என்னன்னா, நீங்க வந்து மனது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் மனநோய். இதை வந்து டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க திருப்பி அதான் சொல்லிட்டு இருப்பாங்க, திமுக தீய சக்தி வந்து விஜய் தான் எல்லாத்தையும் மாற்றுவார், உலக மொத்தத்துக்கு விஜய் தான் ஒரு தலைவர், விஜயால தான் மாற்ற முடியும், எல்லாருமே தப்பு, அவங்க தப்பு, இவங்க தப்பு, எல்லாம் தப்பு, விஜய் மட்டும் தான் சரியான ஆள் அப்படிங்கிற ஒரு மனநிலை அங்கே ஸ்ட்ரக் ஆயிருக்கும். அது அவங்க வேற எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு திமுக தீய சக்தி அப்படின்னு விஜய் பேசினாரா, ஏன் திமுகவை தீய சக்தின்னு விஜய் சொல்றாரு, திமுக அப்படி என்னதான் செஞ்சிருக்கு அப்படின்னு போய் தேடி பார்க்க மாட்டான், அனலைஸ் பண்ண மாட்டான். ஏன் மைண்ட் அவன் அங்கேயே இருக்கே. விஜய் நான் பார்த்தா, விஜய் நான் கியூட்டா டான்ஸ் ஆடுறாரு, விஜய் நான் கியூட்டா ஸ்மைல் பண்றாரு, விஜய் நான் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்றாரு, கை ஆட்டி ஆட்டி பேசுறாரு, கியூட்டா இருக்காருல்ல, இது போதும், இதுவும் அரசியல் நினைக்கிறான். அப்போ ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்ப திமுக என்ன பண்ணிருக்குங்கிறத இவன் யோசிக்க மாட்டான். அவனுக்கு என்ன, அவனுடைய அரசியல் என்னன்னா கையில் இருக்க மொபைல், அதிகபட்சமா தியேட்டர், இது அவனுக்கு தெரிந்த அரசியல். இது பெரிய தவறு எங்க நடக்குது அப்படின்னா குடும்பத்தில் நடக்குது. 18 வயசு ஆச்சு ஒருத்தர் ஓட்டு போட போறான்னா, நீங்க வந்து ஒரு பையனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க, படிப்பு சொல்லி கொடுக்குறீங்க, அரசியல் சொல்லி கொடுக்குறீங்களா? அடுத்த தலைமுறைக்கான அரசியலை குடும்பத்தில் பேச தவறியதின் விளைவு ஒரு கூட்டம் அங்கே நிற்கிது. திரையில் பார்த்தது, மொபைலில் பார்த்ததெல்லாம் உண்மை, இவன் பேசுறதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புறாங்க. திமுக கடந்த 50 ஆண்டுகளில் அதிமுகவும் நிறைய செஞ்சிருக்கு, திமுகவும் நிறைய செஞ்சிருக்கு. திமுக சமூக நீதி விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள், இடஒதுக்கீடுக்கு முதல் குரல் கொடுத்த திமுக தான். இந்த ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. மாநில உரிமையை காலகாலத்திற்கு காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய வேலையை இந்த முறையில் திமுக செஞ்சிருக்காங்க. அப்போ அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாட்டில் வந்து
அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாடு அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய பல்கலைக்கழகங்களில் வேந்தர்களை ஆளுநர்களை வந்து நியமிப்பது வந்து மாநில அரசை நியமிச்சுக்கலாம். அவங்க ஒரு குழு போடுவாங்க, மற்ற முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டு அவங்க ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்து அவரை வந்து வேந்தராக்குவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஆளுநரை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுநரை நியமிப்பதற்கு துணைவேந்தரை நியமிப்பதற்கு ஆளுநருக்கு தான் அதிகாரம்னு முடிவு பண்ணுறாங்க. அதை எதிர்த்து திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இது மாநில உரிமையை பதிக்கக்கூடிய விஷயம், மாநில சுயாட்சிக்கு வேட்டு வைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு வாதாடி அதுக்கு வந்து ஆர்டர் வாங்குறாங்க. அதாவது எப்படின்னா, மாநில அரசுகளே துணைவேந்தர்கள் நியமித்துக் கொள்ளலாம், அவர்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் ஆர்டர் போடுது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, பாஜக ஆளாத எல்லா மாநிலத்திற்கும் இது பொருந்தும். இதை பற்றி நீங்கள் பேசுவீங்களா? இப்போ நிறைய பேர் நான் நிறைய இடங்களில் இதை பற்றி பேசியிருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம இன்னைக்கு மொபைலில் டெக்ஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, தமிழ் ஃபாண்டு, அது யார் முதல்ல கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? அவங்க தமிழ் எழுத்துக்களை கல்விமயப்படுத்தியது யார் தெரியுமா? எப்போ வந்துச்சு சார்? 96 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய தலைமையில் ஒரு குழு போடுறாரு கலைஞர். அதுக்கு ஆஃபீஸ் வந்து பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு இதில் வந்து ஆஃபீஸ் போடுறாங்க. அப்போ கலைஞர் சொன்ன விஷயம் என்னன்னா, இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு கணினி பயன்பாட்டில் தமிழ் இருக்கணும். அப்போ தமிழ் எழுத்துக்களை பூரா நீங்கள் டிஜிட்டலைஸ் ஆக்குங்க, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்குங்க அப்படின்னு ஒரு டீம் போடுறாரு. ஒரு துணைவேந்தர் தலைமையில் ஒரு குழுவை போட்டு தமிழ் எழுத்துக்கள்லாம் ஃபாண்ட் ஆக்குங்க, அதை இலவசமாக கொடுங்க. நீங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழில் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா, அன்னைக்கு அதை வந்து ஆரம்பித்தது கலைஞர். ஐடி ஃபீல்டு வருது இந்தியாவுக்குள்ள. அப்போ தான் 2000 96 to 2000 காலகட்டத்திலலாம் பூம் ஆகிட்டு வருது ஐடி இண்டஸ்ட்ரி, உலகம் முழுவதும் பூம் ஆகிட்டு வருது. அப்போ இந்தியாவில் 2 மாநிலங்கள் தான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியை அந்த மாநிலத்துக்கு கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய முயற்சி பண்ணாங்க. ஒன்று ஆந்திரா, அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இருந்தார். அதற்கடுத்து தமிழ்நாடு. டக்குன்னு இடத்த கொடுத்து டைட்டில் பார்க்கை கட்டி கம்பெனியில் கொண்டு வந்துடுறாங்க. சாமானிய வீட்டு பிள்ளைகள் இந்த ஐடி கம்பெனியில் போய் இன்னைக்கு வெளிநாடுகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறான்னா, அன்னைக்கு அந்த விதையை போட்டது வந்து கலைஞர். அதே மாதிரி இங்கே உலகத்தை ஐடி இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கம்யூனிட்டி தான் இருக்காங்க, தமிழும் ஆந்திரா பிரதேசம் தான் இருக்காங்க. அதுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு அங்கே பண்ணார், கலைஞர் இங்கே பண்ணார். திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறேன். அப்போ இது யோசிக்கணும்ல. இவன்கிட்ட ஒரு மேலே ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, இப்போ தேடிப்பாரு திமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு பாரு. சாதி சண்டை நடந்திருக்கா, மத சண்டை நடந்திருக்குதா, இல்லை மக்கள் மத்தியில் பிளவு ஏற்பட்டிருக்கா, தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, அனலைஸ் பண்ணணும்ல. எதுவுமே தெரியாது. அப்போ விஜயை நம்ம சொல்கிறத மட்டும் நம்பக்கூடிய ஒரு இல்யூஷனில் வாழக்கூடிய ஒரு கூட்டம். அப்போ அவங்களை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சமூகம், குடும்பம், எல்லாம் அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து அவங்களை மீட்டெடுக்கணும். அவங்க ஒரு பிடியில் இருக்கிறாங்க, அவங்க வேறு உலகத்தில் இருக்கிறாங்க, சினிமாவில் பண்ணதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை மீட்டெடுத்தா தான் அவங்களுக்கு ரியாலிட்டி புரியும். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஓகே சார், இப்போ ரஜினி அவர்களை பற்றி பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து தொடர்ச்சியாக சினிமாவை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருக்குமே ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கு. எப்படி சும்மா போகிற பக்கில் இப்படி சொல்லிட முடியுது அப்படின்ற விஷயம். ஏன்னா ரஜினி வந்து சினிமாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்தார் சினிமாலன்ற நிறைய விஷயங்களை அவர் இன்ஸ்பிரேஷனாக கொண்டு இருக்கவங்களும் இருக்காங்க, ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்களோட கோபத்தை எப்படி பார்க்குறீங்க? இது என்ன மாதிரி ஆகும்? ஏன்னா இப்போது விஜய் அவர்களோட அரசியல் வந்து எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ இடங்களுக்கு நிலைக்கும்ன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்ற போது, திரும்ப அவர் சினிமாவுக்கு வராருன்னா சினிமா அதை எடுத்துக்குமா? இப்படி இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு திரும்ப சினிமான்றது அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது ரஜினி விஜய்ங்கிற ஒரு போட்டி வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்துருச்சு. இந்த திரைப்படங்கள்ல இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துருச்சு. இப்போ அரசியல் களத்துக்கு வந்த பிறகு அது ஒரு நீர்புத்த நெருப்பாக சைலண்டாகவே போயிட்டு இருந்தது. இவர் ட்ரிகர் பண்ணி விட்டார். எரியிற தேயில வந்து எண்ணெயை தூக்கி ஊற்றி விட்டார் ஆதவர்ஜினா. இது பொலிட்டிக்கலாகவும் ஒரு பேக்கு, சினிமாவாகவும் அவருக்கு பெரிய பின்னடைவு தான் ஏற்படுத்தும். தேர்தல் முடிவுக்கு பிறகு கண்டிப்பாக விஜய் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லைங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் வந்துருச்சு. தனிச்சின்னு ஜெயிக்க முடியாது. அப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, சினிமா வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண போறார் விஜய்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ சினிமா குறித்து இன்னும் நிறைய பேசலாம். மிக்க நன்றி சார், விஷயங்கள் கலந்துக்கிட்டு.